வணக்கம். வாங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பார்ப்போமா? எங்க பார்த்தாலும் கடிகாரங்கள், அதோட டிக் டிக் சத்தம் மெதுவா கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு கடையில தான் நம்மள மாதிரி ஒரு இளைஞன் காலத்தோட உண்மையான மதிப்பை கத்துக்க போறான். வாங்க அவனோட கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் பேரு மித்ரன். ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கிற ஒரு பையன். ஒரு வயசான கடிகார தயாரிப்பாளர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த சின்ன கடிகார கடை தான் அவனுக்கு உலகமே. அன்னைக்குன்னு பார்த்து கடையில ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. கடையோட ஓனரும் அந்த பெரியவரும் வரல. அந்த அமைதியில தான் ஒரு மூலையில துணியால மூடி வச்சிருந்த அந்த பழைய மரப்பெட்டிய மித்ரன் கவனிக்கிறான். ஏதோ ஒண்ணு அவனை அந்த பெட்டியை பார்க்க வச்சது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவனுக்குள்ள பொங்குச்சு. அப்படி என்னதான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு மர்மம் இருந்திருக்கும். அவனுக்குள்ள இருந்த ஆர்வம் அவனை சும்மாவே இருக்க விடல. மெதுவா அந்த பெட்டி கிட்ட போய் அதை திறந்தான். உள்ளுக்குள்ள பளபளன்னு 2 ஸ்கிரீன் காலத்தோட ரகசியத்தை தன்னுள்ள அடக்கி வச்ச மாதிரி அமைதியா இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்த அடுத்த நிமிஷம் ஸ்கிரீன்ல அவன் பார்த்த காட்சி இருக்கே, அது அவனை ஒரு நிமிஷம் ஆட்டி பார்த்துருச்சு. ஏன்னா அது வேற எதுவும் இல்ல, அவனோட கடந்த காலத்தை அப்படியே காட்டின ஒரு கண்ணாடி. ஆனா அவன் பார்த்ததெல்லாம் சந்தோஷமான நினைவுகள் கிடையாதுங்க. அவன் செஞ்ச தவறுகள், வருத்தப்பட்ட தருணங்கள். அச்சச்சோ, அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கவே கூடாதுன்னு அவன் நொந்து போன எல்லா நினைவுகளும் ஒரு சினிமா மாதிரி ஓடுச்சு. அதை தொட்டு மாத்திர முடியாதான்னு எவ்வளவோ முயற்சி பண்றான், ஆனா முடியல. கடந்த காலத்தை மாத்த முடியாதுங்கிற உண்மை அவனை ரொம்பவே விரக்திக்குள்ள தள்ளுச்சு. விரக்தியோட மித்ரன் 2வது ஸ்கிரீனை பாக்குறான். சரி, போனதான் போச்சு, ஒருவேளை இது நம்ம எதிர்காலத்தை பத்தி ஏதாவது சொல்லுன்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட அதை பாக்குறான். ஆனா அங்கேயும் அவனுக்கு ஏமாற்றம் தான் காத்துட்டு இருந்துச்சு. அந்த நொடியில மித்ரனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மாத்தவே முடியாத வலிக்கிற கடந்த காலம், இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு புகை மூட்டமான எதிர்காலம். இந்த 2க்கும் நடுவுல என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் மாட்டிக்கிட்டான். மித்ரன் இப்படி குழப்பத்தோட உச்சியில நின்னுட்டு இருக்கும் போதுதான் கடையோட ஓனர் அந்த பெரியவர் உள்ள வராரு. மித்ரன் கையில இருந்த அந்த பெட்டியையும் அவன் முகத்துல இருந்த கலக்கத்தையும் பார்த்த உடனே அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. மித்ரன் கிட்ட வந்த அந்த பெரியவர் ரொம்ப அமைதியா ஆனா ஆழமான ஒரு குரல்ல சொன்னாரு, மித்ரா, நம்ம வாழ்க்கையில 2 நாள்ல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒன்னு நேத்து, இன்னொன்னு நாளைக்கு. எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? அவர் சொன்னதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நாம நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டோ, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டோ இருந்தா நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம், அதாவது இன்னைக்கு, இந்த நொடி, அதை நம்மளை விட்டு போயிடும். அந்த பெரியவரோட வார்த்தைகள் மித்ரன் மனசுல அப்படியே ஆணி அடிச்சா மாதிரி பதிஞ்சிடுச்சு. அவன் தன்னோட கை கடிகாரத்தை பார்த்தான். ஒவ்வொரு நொடியும் டிக் டிக்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா, அந்த நொடியில தான் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சது. நிகழ்காலத்தோட முக்கியத்துவம் என்னன்னு அவன் உணர்ந்தான். அந்த பெரியவர் கடைசியா ஒரு அருமையான உதாரணத்தோட இந்த விஷயத்த முடிச்சாரு. நேத்துங்கிறது உடைஞ்சு போன பானை மாதிரி, அதை ஒட்ட வைக்க முடியாது. நாளைக்குங்கிறது இன்னும் செய்யப்படாத பானை, அது எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? ஆனா இன்னைக்கு அதுதான் நம்ம கையில இருக்கிற களிமண். அதை நாம நமக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு அழகா வேணும்னாலும் உருவாக்கலாம். சோ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, போனதை நினைச்சு வருத்தப்படுறதுலயோ, வரப்போறதை நினைச்சு பயப்படுறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம கையில இருக்கிற இந்த நாள், இந்த நொடி, இத சந்தோஷமா ஒரு அர்த்தத்தோட வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த கேள்வி நமக்கு தான். நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்றைய தினம்னு ஒரு களிமண் இருக்கு. இத வச்சு நம்ம என்ன அழகான ஒரு விஷயத்த உருவாக்க போறோம்? நம்ம நாளைய சந்தோஷத்தாலையும் பயனுள்ள செயல்களாலையும் நிரப்பலாமா? யோசிங்க. உங்க இன்றைய களிமண்ணை நீங்க எப்படி வடிவமைக்க போறீங்க? ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.